ஸ்க்ரீன் தெரியுதான்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். தெரியுது சார். ஸ்க்ரீன் சேஞ்ச் ஆகலைன்னா எனக்கு இன்டிமேட் பண்ணுங்கள். ஓகே ஓகே சார். ஓகே. ஸோ டுடேஸ் கிளாஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to see about the Hindu newspaper. எப்படி படிக்கணும், எப்படி படித்ததை நோட்ஸ் எடுக்கணும், and how important each and every topics are and how related and interdependent each and every topics are அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இன்றைக்கி இந்த டிஸ்கஷனில் தி ஹிந்து. ஓகே, தி ஹிந்து. ஸோ இதில் நம்ம 2 டாபிக்ஸ் பார்க்க போகிறதில்ல, பிகாஸ் அந்த ரெண்டும் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கு தனியாக ஒரு செஷன் வச்சுக்கலாம். என்னென்னா எடிட்டோரியல் அண்ட் எக்கனாமிக் செக்ஷன். ஓகே. ஸோ இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த எடிட்டோரியலில் இவங்க கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை மட்டுமே எழுதுனீங்கனாலே மெயின்ஸில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு மொமெண்டம் உங்களுக்கு கிடைக்கும் கம்பேர்ட் டு தி அதர் ஆஸ்பிரண்ட்ஸ், அதர் காம்படிட்டர்ஸ். ஓகே. ஏன்னா they will be spending more than ஒரு 1 week for one editorial. ஒவ்வொரு ஆத்தரும் ஓகே ஒரு எடிட்டோரியலில் ஒரு ஆத்தர் வந்து ஒரு டாப்பிக்கில் எழுதுகிறாரு, ஹெட்டிங்கில் எழுதுகிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு 1 வீக்காச்சும் அவர் ப்ரிப்பேர் பண்ணுவார். நிறைய ஸ்டாக் பாயிண்ட்ஸ் நோட்ஸ் எடுத்து அவர் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. ஓகே. ஸோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க போதும். ஸோ அதை படிக்கிறதுக்கு வில் ஹாவ் அ செப்பரேட் செஷன். அண்ட் எக்கனாமிக்ஸ், this section is the news creator. ஓகே. இந்த செக்ஷன் தான் மற்ற எல்லா நியூஸையும் நமக்கு கொடுக்குற செக்ஷன். ஓகே. வேர்ல்டு லெவலில் எக்கனாமிக்ஸ் எப்படி இருக்குது, எப்படி ட்ரெண்டு என்ன பண்ணிகிட்ருக்காங்க, யார் என்ன பண்ணுறாங்க, அந்த க்ரோத் ரேட் எப்படி இருக்குது, இது எல்லாமே சொல்கிறது இந்த எக்கனாமிக் செக்ஷன் தான். ஓகே. ஸோ இந்த செக்ஷனுக்கும் வில் ஹாவ் அ செப்பரேட் கிளாஸ். ஓகே. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து நான் இந்த 2 செக்ஷனை விட்டுட்டு மீதி பார்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். இந்த ஸ்லைடு தெரியுதுல, வேஸ் why is MHA tasked to monitor இந்த ஸ்லைடு தெரியுதுல? எஸ் சார். தெரியலையா? தெரியுது சார். ஓகே. தெரியுது சார். ஓகே. ஸோ இப்போ நம்ம மீதி டாபிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். எங்கெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்களோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ இதை தவிர இன்றைக்கி நியூஸ் பேப்பர் நீங்கள் வாங்கினீங்கன்னா இதை தவிர மீதி இருக்க நியூஸஸ் வந்து நீங்கள் படிக்க வேணாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ இதுலேயும் சில ஸ்கிராப் நியூஸும் நான் எடுத்திருக்கேன். ஓகே. அந்த ஸ்கிராப் நியூஸஸ் வந்து எப்படி அவாய்ட் பண்ணணும், எப்படி அதை பார்த்தோன்னே அதை வந்து படிக்காமல் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போகணுங்கிறதையும் I'll tell you. ஓகே. ஸோ திஸ் நியூஸ் இஸ் தி ஹெட்லைன் நியூஸ். ஓகே. ஸோ ஃப்ரண்ட் பேஜில் வர நியூஸில் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த நியூஸ் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸாக தான் இருக்கும். ரிலவெண்ட் நியூஸ் ஃபார் அவர் ப்ரிப்ரேஷன். ஓகே. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் திஸ் ஃபர்ஸ்ட் டாபிக். இப்போ இந்த நியூஸஸ் வந்து நான் படிச்சுட்டு வரல. ஓகே. இது எல்லாத்தையும் படிச்சுட்டு வராமல் உங்களோட சேர்ந்து படிக்கிற மாதிரி தான் இது. ஓகே. நான் டாபிக்ஸ் மட்டும் எடுத்து அந்த டாபிக்ஸ் மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன் இண்டோலேருந்து. ஸோ இதை நம்ம ஒன்றாவே வந்து வில் ட்ராவல். ஓகே. ஸோ இதை எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து இவங்க கொடுத்துருக்க ஹெட்லைன் ஃபர்ஸ்ட் பேஜ் நியூஸ் என்ன அப்படின்னா, why is Ministry of Home Affairs tasked to monitor foreign affairs fund for NGOs ask Supreme Court. ஓகே. சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ கேட்டிருக்காங்க எதுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து என்ஜிஓட ஃபாரின் ஃபண்ட்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க, ஏன் அவங்களுக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வில் ஸ்டடி இதில் வந்து எந்தெந்த நியூஸஸ் வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணி அதை எடுத்து நோட்ஸாக எழுதிங்கிறத நான் I'll tell you. So Supreme Court on Tuesday asked the government why the MHA has been tasked to keep an eye on the inflow and subsequent outflow of foreign funds to the non-governmental organizations under the Foreign Contributions Regulation Law. So இப்போ நமக்கு இந்த பாயிண்ட் வந்து இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இந்த இது படிக்கிறோம் அப்படின்னா இப்போ கூகுள் எடுத்துகிட்டு கூகுளில் we should search what is foreign contributions regulation lawனா என்ன, எப்போ அதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே. அதில் என்ன சொல்கிறாங்க, கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன ரீடு விடுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட், why has the whole operation been bought under the Ministry of Home Affairs and not under the Finance Department? ஏன் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறத நமக்கு புரியணும். ஏன்னா ஃபண்ட்ஸ் இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோவை பார்த்துக்க வேண்டியது, ஃபண்ட்ஸை பற்றி கேர் பண்ண வேண்டியது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் தானே, எதுக்கு ஹோம் அஃபேர்ஸுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் வந்து கேட்டிருக்காரு. ஓகே.
ஸோ இதில் வந்து இப்போ இதில் எந்த ஜஸ்டிஸ் கேட்டார், 3 ஜட்ஜ் பெஞ்சா இல்லை வந்து 7 ஜட்ஜ் பெஞ்சா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, யார் கேட்டாங்கிறதும் தேவையில்லை. சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு, இவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ யார்கிட்ட கேட்டிருக்காங்க? ஆஸ்ட் சொலிசிட்டர் ஜென்ரல். இப்போ சொலிசிட்டர் ஜென்ரல் அப்படிங்கிற சொலிசிட்டர் ஜென்ரல் யாருங்கிறது நமக்கு தேவையில்லை. இப்போ சொலிசிட்டர் ஜென்ரல் அப்படிங்கிறப்ப சொலிசிட்டர் ஜென்ரலை யார் அப்பாயிண்ட் பண்ணுறா? ஓகே, அவரோட டேர்ம் என்ன? ஓகே, அவருக்கு இருக்க இண்டிபெண்டன்ஸ் என்ன? ஓகே, ஸோ இப்போ அட்டார்னி ஜென்ரல் மாதிரி இவரும் இண்டிபெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா? சொலிசிட்டர் ஜென்ரலும் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா இப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, சொலிசிட்டர் ஜென்ரல்னால் யார், அவரை யார் அப்பாயிண்ட் பண்ணுறா, அவரோட டேர்ம் என்ன, அவரோட இண்டிபெண்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, the question was posed during the hearing of petition challenging the amendments to the foreign contributions regulation law in 2020. ஸோ இப்போ இது அதான் ஆல்ரெடி பார்த்த மாதிரி மறுபடியும் இது வருது. இது என்னங்கிறத நம்ம பார்க்கணும். The petition argued that the amendments severely restricted the use of foreign funds by NGO for their activities and transferred to other philanthropic organizations within the country. இப்போ இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு மெயின்ஸ் பாயிண்ட். ஓகே, மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் எழுதும்போது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டுத்தையுமே நம்ம கவர் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ஒரு லா இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் ரெகுலேஷன் லா இருக்குது அப்படின்னா, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுத்தையும் எழுதி கன்சாலிடேட் பண்ணி அனலைஸ் பண்ணி நம்ம கன்க்ளூஷன் கொண்டு வரணும். ஸோ இப்போ கான்ஸ், இந்த லாவோட கான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் தி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஃபிலந்த்ராபிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் கொண்டு வர நல்ல விஷயம் பண்ணுன்ட்டு உள்ளே கொண்டு வரத்துக்கு கூட ஒரு ஸ்க்ரூட்டனி இருக்குது, ரொம்ப ஹார்ட் ஸ்க்ரூட்டனி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த கான்ஸில் நம்ம இதை எழுதலாம். இப்போ இன்டெலிஜென்ஸ் பியூரோட இன்புட் பற்றி மிஸ்டர் மேத்தா சொல்கிறாரு. யார் இவர்? சொலிசிட்டர் ஜென்ரல் சொல்கிறாரு. ஓகே, ஸோ இன்டெலிஜென்ஸ் பியூரோ இன்புட்ஸ் ஹவ் ஷோன் தட் ஃபாரின் ஃபண்ட்ஸ் என்டரிங் இந்தியா வேர் யூஸ்டு டு ஃபண்ட் ஆக்டிவிட்டீஸ் தட் டீஸ்டெபிளைஸ் நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே, ஸோ த இன்புட்ஸ் ஈவன் இண்டிகேட் தட் ஐபியோட இன்புட்ஸ் ஈவன் இண்டிகேட் தட் த மணி வாஸ் யூஸ்டு டு ட்ரெயின் நக்சல்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. Okay, so there is an element of national security, integrity of the nation involved here. Why should someone sitting in foreign country pay? Every transaction is watched by the Ministry of Home Affairs from a very beginning. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் இவர் பேசுகிற கதெல்லாம் தேவையில்லை. பட் இந்த மணி ஹேஸ் கம் டு ஃபண்ட் நக்சல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத இதை நம்ம ரெண்டு விதமாக எழுதலாம். ஓகே, இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு உள்ளே கொண்டு வரது ஃபிலந்த்ராபிக்கல் ஆக்டிவிட்டீஸுக்காக என்ஜிஓஸுக்கு லீகலாக உள்ளே வர மணி. ஓகே, என்ஜிஓஸுக்கு லீகலாக உள்ளே வர மணி. இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் இருக்க போகிறது கிடையாது. எப்போ இருந்தாலும் எம்ஹெச்ஏ இல்லாட்டி இவங்க கேட்குறது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சாஃப்டான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஸ்க்ரூட்டனி மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப ஹார்டான எம்ஹெச்ஏ வச்சு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வச்சு இது வந்து ரொம்ப பயங்கரமாக, அதாவது ஒரு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிக்காக தான் உள்ள ஃபண்டு வருதுன்னு சொல்லி ஒரு ஃபிலந்த்ராபிக்கல் ஆக்டிவிட்டீஸுக்கு வர ஃபண்டையும் நம்ம பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அந்த பெர்ஸ்பெக்டிவ்லையும் எழுதுனா, இல்லை இவர் மிஸ்டர் மேத்தா இவர் சொல்கிற பெர்ஸ்பெக்டிவ்லையும் எழுதலாம். பட் ஸ்டாண்ட் எடுக்கும்போது ஓகே, நீங்கள் உங்களோட மனசு என்ன சொல்லுதோ அந்த மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்கணும். ஏன்னா இப்போ ஒரு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் தெர் இஸ் நோ ரைட் ஆன்சர் ஆர் ராங் ஆன்சர். ஓகே, இதை வந்து நீங்கள் இதை தப்புன்னு இவர் சொலிசிட்டர் ஜென்ரல் சொன்னது தப்பு இந்த மாதிரி சொல்லும்போது அர்பன் நக்சல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம வி ஆர் பிராண்டிங் ஆல் தி என்ஜிஓஸ் அப்படின்னு சொல்லி இது தப்புன்னு எழுதலாம். ஆர் இவர் சொன்னதையே சொல்லி மணி ஹேஸ் கம் டு ஃபண்ட் நக்சல் ஆக்டிவிட்டீஸ்னு சொலிசிட்டர் ஜென்ரலே சொல்லியிருக்காரு. ஐபி இன்புட்ஸும் அதை தான் சொல்லுது. ஸோ அதை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறது கரெக்டு தான். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்லேயே இருக்கிறது கரெக்டு தான். சுப்ரீம் கோர்ட் கேட்டிருந்தாலும் அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கிட்ட இருக்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லியும் நீங்கள் எழுதலாம். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ஹூ இஸ் சொலிசிட்டர் ஜென்ரல், ஹிஸ் டேர்ம், ஹூ அப்பாயிண்ட்ஸ் ஹிம், இதை பார்க்கணும். தென் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் லானா என்னென்னு பார்க்கணும். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இதெல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டாபிக். செகண்ட் டாபிக், மானிட்டரிங் சைனீஸ் அசட் இன் இந்தியன் ஓஷன். ஓகே, இப்போ சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் ஓகே என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ யார் இந்த பேரெலாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, கரம்பீர் சிங் இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. சிஎன்எஸ் சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் அவ்வளோதான். செட் தட் Navy was monitoring the Chinese naval and maritime assets deployed in Indian Ocean region for any activities inimical to our interests. Inimical என்ன? இந்த வேர்ட், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து இது ஹிந்துவோட ஒரு 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 பியூட்டி. ஓகே, இது என்ன அப்படின்னா இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம கற்றுக்கலாம். இந்த வேர்ட்ஸை யூ கேன் ஈவன் மிமிக் அண்ட் ரீப்ரொடியூஸ் இன் யோர் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கை நீங்கள் இதை எழுதலாம். இன்னிமிக்கபிள்னா அன்ஃப்ரெண்ட்லி, ஓகே, ஆர் அ த்ரெட்.
அன்ஃப்ரெண்ட்லி ஆர் அ த்ரெட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, threat to our interest அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லலாம். ஓகே, inimical to our interest. In an exclusive interview to the Hindu on the sideline of Goa Maritime Conclave, this is your prelims point of view topic. ஓகே, இப்போ கோவா மேரிடைம் கான்க்ளேவ் இதோட கண்டினியூவேஷன் பார்ட் ஒன்று இருக்கும் 12th பேஜ் ஒரு 13th பேஜில் இல்லாட்டி 4th or 5th பேஜில் இருக்கும். ஓகே, இது ஃப்ரண்ட் பேஜில் இருக்கிறதோட கண்டினியூவேஷன் எப்பவுமே இருக்கும். அதை பார்த்தோம் அப்படின்னா அதிலே வந்து கோவா மேரிடைம் கான்க்ளேவ்னா என்னன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ என்ன சொன்னார் அப்படின்னா, said the logistic deal and foundational agreement signed by India have helped the Navy achieve reach and sustenance. ஓகே, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களோட மெயின்ஸ் நோட்ஸில் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஓகே, இதெல்லாம் அப்படியே நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணாலே போதும். ஓகே, reach and sustenance. Okay, the third edition of Goa Maritime Conclave 2020 being hosted by the Indian Navy has the participation of Navy chiefs and heads of maritime forces from 12 Indian Ocean nations. இப்போ இந்த 12 Indian Ocean nations இந்த GMCயோட யாரெல்லாம் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படிங்கிறத ஒரு தடவை நீங்கள் பார்த்துருங்க. ஓகே, இது ரெண்டு தான் வந்து உங்களோட ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வர கொஸ்டின்ஸ். மீதி மெயின்ஸ் வந்து இட்ஸ் அப் டு யூ டு ரீப்ரொடியூஸ் திஸ். இதெல்லாம் நல்ல பாயிண்ட்ஸாக தெரியுதுங்களா, இந்த ஃப்ரேசஸ்லாம் வந்து நல்ல ஃப்ரேஸ் மாதிரி தெரியுது. ஓகே, அதனால் யூ கேன் ரீப்ரொடியூஸ் திஸ். ஓகே, நவ் யுனைடெட் கிங்டம் இன்க்ளூட்ஸ் கோவேக்சின் டுவர்ட்ஸ் லிஸ்ட் ஆஃப் வேக்சின்ஸ். இது வரைக்கும் யூகே வந்து கோவேக்சின் ஒரு கோவிஷீல்டு வந்து அக்செப்ட் பண்ணலை. ஓகே, ஸோ இப்போ அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின நியூஸ் இதில் என்ன எழுதணும் அப்படிங்கிறது இங்கே பாருங்கள். ஸ்டார்டிங் வித் November 22 இந்தியன் ட்ராவலர்ஸ் இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, இதெல்லாம் வந்து எப்போ அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அக்செப்ட் பண்ணிட்டாங்க பண்ணாமல் இருந்தவங்க ஒரு வருஷமாக அக்செப்ட் பண்ணாமல் இருந்தவங்க 1.5 வருஷம் கழித்து தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்கிறது மட்டும்தான் நம்மளோட நியூஸ். ஓகே, என்னைக்கு அக்செப்ட் பண்ணாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. The announcement came after Foreign Secretary of the UK. ஓகே, இதெல்லாமும் தேவையில்லை. ஓகே, ஸோ கவர்மெண்ட் will recognize vaccines on the world. இதை பாருங்கள். From 22nd November, the government will recognize vaccines on the World Health Organization's emergency use listing. ஓகே, இதுதான் தேவை. இந்த WHO எமர்ஜென்சி யூஸ் லிஸ்டிங்கில் நம்ம வாங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கும் நம்மளோட கோவிஷீல்டு அண்ட் கோவேக்சின் வேக்சின்ஸ் வந்து லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கும் ஃபியூ கண்ட்ரீஸ் ரெஃப்யூஸ்டு டு அக்செப்ட் தட். ஓகே, இதில் வந்து என்ன எழுதலாம் அப்படின்னா, an international ஆர்கனைசேஷனோட ரெப்புடேஷன் ஹவு இட்ஸ் பீன் கொஸ்டின்ட். ஓகே, அந்த ரெப்புடேஷன் போனதுக்கான ரீசன் என்ன? பிகாஸ் ஹவு பேட்லி தி இந்த இதை பற்றின COVID-19 பற்றின ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணாமல் விட்டது. ஓகே, அந்த த்ரெட்டை பற்றி இந்த குளோபல் அரீனாவில் ப்ராப்பராக இது பண்ணாமல் விட்டது. அண்ட் சைனா மேலே ஒரு ப்ராப்பரான என்கொயரி கண்டக்ட் பண்ணாமல் விட்டது. இது எல்லாமே WHOட ரெக்கக்னிஷனை டார்னிஷ் பண்ணியிருக்கு. அதனால் இந்த லிஸ்டிங்கில் எமர்ஜென்சி யூஸ் லிஸ்டிங்கில் நம்மளோட பேர் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கும் ஃபியூ கண்ட்ரீஸ் ரெஃப்யூஸ்ட். ஓகே, ஸோ இப்போ மற்ற வேக்சின்ஸ் என்னென்ன, சீனோவேக்ஸ் இந்த மாதிரியான இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் அந்த சைனாவோட வேக்சின்ஸ் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இதை எங்கே ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அங்கே மெயின்ஸில் எழுதும்போது நம்மள மாதிரியே இந்த மீதி இருக்க வேக்சின் பேரையும் நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சால் யூ கேன் ரீப்ரொடியூஸ். ஓகே, ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு இதில் படிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இதில் எமர்ஜென்சி யூஸ் லிஸ்டிங் இது மட்டும்தான் an important point and UK accept பண்ணியிருக்காங்க. ஸோ but now these are the few topics, okay, that you should ignore. Okay, intense rain likely in coastal districts today and tomorrow. Okay, red alert in coastal districts. இப்போ இதில் ரெட் அலர்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு பாயிண்ட். மீதி எல்லாமே இதில் இருக்கிறது எல்லாமே இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ரெட் அலர்ட் கொடுத்துருக்கு. இது மட்டும்தான் அதில் நியூஸ். மீதி எதுவும் படிக்க தேவையில்லை. EPS talent center இதுவும் படிக்க தேவையில்லை. ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் ஆக்ஷன் வில் பி டேக்கன் அகெயின்ஸ்ட் கான்ட்ராக்டர்ஸ். இப்போ ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இதில் இன்டென்ஸாக கவர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் படிக்கலாம். ஓகே, ஒரு 5000 கோடி ரூபாய் கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி இதை வந்து எங்கே எழுதலாம் அப்படின்னா 2 இதில் நீங்கள் யூ கேன் டேக் நோட்ஸ். மெயின்ஸில் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஓகே, இதில் வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகே, அதை பற்றி இதில் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, தென் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் வந்து ஹவு அன்பிளான்டு ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் இதனால் டேக்ஸ் பேயர்ஸோட மணி மட்டும்தான் லூஸ் ஆகுதே தவிர வேறு எந்த ஒரு ப்ரோஜனமும் இல்லைங்கிறதுக்கு இந்த டி நகர் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் இஸ் அ வெரி பிக் எக்ஸாம்பிள்.
டி நகரில் எனக்கு தெரிஞ்சு ஐம் லிவிங் ஹியர் இன் சென்னை ஃபார் த லைக் ஒரு பாஸ்ட் ஒரு 20 இயர்ஸாக நான் இங்கே இருக்கேன். ஓகே, சென்னையில் இருக்கேன் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு டி நகரில் தண்ணி நிற்காது. ஓகே, பட் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் தி ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் இப்போ டி நகரில் இன்றைக்கி வரைக்கும் தண்ணி வடியல. ஓகே, முனங்கால் வரைக்கும் தண்ணி இருக்குது. ஸோ ஒரு நல்லா இருந்த ஏரியாவை எப்படி வந்து இதாக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு அன்பிளான்டு ஒரு ப்ராப்பரான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் இல்லாத இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் வெரி பிக் எக்ஸாம்பிள் ஆஃப் தி ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் இன் டி நகர். ஸோ இதை பற்றி இதில் போட்டிருந்தாங்க அப்படின்னா யூ கேன் அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதை தவிர மீதி எதுவும் நீங்கள் பார்க்க தேவையில்லை. அண்ட் தீஸ் ஆர் ஆல் த ஸ்கிராப் நியூஸஸ் விச் யூ ஷுட் அவாய்ட். ஓகே, ஸோ ஏடிஎம்கே ஹோல்ஸ் ப்ரொட்டஸ்ட் முல்லை பெரியார் இஷ்யூ. இதில் முல்லை பெரியார் இஷ்யூன்னு பார்த்தோன்னே இதுக்குள்ளே போகாதீங்க, ஏன்னா இதில் கம்ப்ளீட்டாக பாலிடிக்ஸ் மட்டும்தான் இருக்கும். மேன் ட்ரவுன்ஸ் இன் டிச் நியர் ரயில்வே ட்ராக், இது வந்து ஒன் டே நியூஸ். இந்த மாதிரியான நியூஸஸ் எதுவுமே வந்து பார்க்கக்கூடாது. அன்னைக்கு மட்டும் நியூஸாக இருக்க ஒரு விஷயத்தை யூ ஷுட் அவாய்ட். ஹைகோர்ட் புல்ஸ் அப் சென்னை கார்பரேஷன் ஃபார் வாட்டர் லாகிங், இதுவும் வந்து தேவையில்லை. ஓகே, இதெல்லாம் வந்து ஒன் டே நியூஸ். ஓகே, இதில் ஏதாச்சும் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து அவங்க ஒரு ரூலிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இஃப் யூ சீன் அது வந்து இம்பார்ட்டன்ட் மாதிரி தெரிஞ்சுன்னா அது வந்து நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, மோர் தென் 1/4 ஆஃப் இரிகேஷன் டேங்க்ஸ் ஆர் ஃபுல், இதுவும் வந்து ஒன் டே நியூஸ். ஓகே, ஸ்டேட் லாக்ஸ் 835 ஃப்ரெஷ் கேசஸ் கோவிட் கேசஸ், இதுவும் வந்து தேவையில்லை. துரைமுருகன் எக்ஸ்பிளைன்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டாண்டு, ஹி ரிலீசஸ் அ காப்பி ஆஃப் லெட்டர் ஆஃப் பர்மிட் டு கட் ட்ரீஸ் இஷ்யூட் பை கேரளா, இதுவும் வந்து இதில் 1 or 2 பாயிண்ட்ஸஸ் இருக்கும், பட் அது மற்ற நியூஸஸில் கவர் ஆயிரும், இதுவும் வந்து விட்டுருங்க. தலித் யூத் டெத்ஸ் ட்ரிகர் ரோ இன் கன்னியாகுமரி, இதெல்லாம் வந்து படிச்சிடாதீங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இப்போ கேஸ்ட் பேஸ்டு இது அப்படிங்கும்போது நம்ம வில் பி ஹேவிங் அ செட் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஓகே, எப்படி வந்து ஒரு கேஸ்ட்டை வச்சு எப்படி பாலிடிக்ஸ் நடக்குது அண்ட் அந்த கேஸ்ட்டை வச்சு எப்படி வந்து டிஸ்கிரிமினேஷன் நடக்குது அப்படிங்கிறதுக்கு வில் பி ஆல்ரெடி ஹேவிங் பாயிண்ட்ஸ். ஸோ இதை படித்து நம்ம அந்த பாயிண்ட்ஸ் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரியான நியூஸஸ் வந்து விடுறது நல்லது. ஓகே, ஸோ இதை விடுறதுக்கான ரீசன் நான் வாட் ஐம் சேயிங் இஸ் தட் இது நமக்கு ஆல்ரெடி இது ஆஸ் அன் ஆஸ்பிரண்ட் கேஸ்டோட இல் எஃபெக்ட்ஸ் பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். ஓகே, கேஸ்டோட இல் எஃபெக்ட்ஸ் பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா we are not fit to be an aspirant அப்படின்னு அர்த்தம். ஸோ அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பற்றின நியூஸ் நமக்கு தேவையில்லை, நம்ம அந்த பாயிண்ட்ஸையே ஆல்ரெடி இருக்க பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இவங்களுக்கெல்லாம் பத்மஸ்ரீ அண்ட் பத்ம விபூஷன் அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, அதனால் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வராது. ஸோ இப்போ இது யார் வந்து இஷ்யூ பண்ணுறா அப்படிங்கிறது, எப்படி செலெக்ஷன் நடக்குது அப்படிங்கிறதுல போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை படிங்க. ஓகே, 3 இருக்குது, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன். ஓகே, இதெல்லாம் 3மே வந்து சிவிலியன் அவார்ட்ஸ். பத்மஸ்ரீ, பத்மபூஷன் அண்ட் பத்மஸ்ரீ, பத்மபூஷன் அண்ட் பத்ம விபூஷன் 3மே சிவிலியன் அவார்டு. இதுக்கு மேலே இருக்கிறது பாரத் ரத்னா. ஓகே, இதுக்கு தனியாக பாரத் ரத்னா தனியாக செலெக்ஷன் இது நடக்கும், இதுக்கு தனியாக நடக்கும். பத்மஸ்ரீ யூஸ்வலாக அதிகமான ஆளுங்களுக்கு கொடுப்பாங்க, பத்மபூஷன் அதுக்கும் கம்மி, அதுக்கூட கம்மி பத்ம விபூஷன். ஓகே, யூஸ்வலாக வந்து டேரெக்டாக பத்ம விபூஷன் கொடுக்க மாட்டாங்க. பத்மஸ்ரீ கொடுத்தவங்களுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்களுக்கே அந்த இதுலேருந்து செலெக்ஷன் நடந்து பத்மபூஷன் தென் பத்ம விபூஷன். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பார்ட்ஸ் ஆஃப் வில்லிவாக்கம், இதெல்லாம் பார்க்காதீங்க. ஹைகோர்ட் கிவ்ஸ் கண்டிஷனல் நாட் ஃபார் KVPY எக்ஸாமினேஷன். இது வந்து இட்ஸ் அ ரூலிங். ஓகே, இப்போ இந்த ரூலிங் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க, ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இதை பற்றி நம்ம பார்க்கணும். ஸோ ஹைகோர்ட் கிவ்ஸ் கண்டிஷனல் நாட் ஃபார் KVPY எக்ஸாமினேஷன். இப்படி இருக்கும்போது வாட் இஸ் KVPY? கிஷோர் வைக்யானிக் புரோத்சாஹன் யோஜனா. ஓகே, நான் பேட் இன் ஹிந்தி. ஸோ இதுதான் KVPY. இதோட இது என்ன இங்கிலீஷ் இது என்னென்னா நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வச்சு தான் ஆகணும். ஓகே, இந்த வேர்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சு தான் ஆகணும். பிகாஸ் கவர்மெண்ட் ஸ்கீம் அந்த பேரில் இருக்கிறதுனால அந்த ஸ்கீமை நம்ம திரும்பி எழுதி தான் ஆகணும். ஸோ ஸ்பெல்லிங்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா இதில் நீங்கள் இங்கிலீஷில் மட்டும் எழுதுனீங்கன்னா இந்த ஸ்கீம் பேர் வந்து உங்களுக்கு தெரியலைங்கிற மாதிரி ஆயிரும். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டக்டட் பை தி சென்டர் ஃபார் ஃபெலோஷிப் இன் பேசிக் சயின்ஸ். ஓகே, இந்த இயர் வந்து இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் கண்டக்ட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. if the center gives a firm commitment to conduct in all scheduled Indian languages from the next year.
ஓகே, இது வரைக்கும் இந்த 2 லாங்குவேஜில் மட்டும்தான் நேஷ்னல் லெவல் டெஸ்ட் இருக்குது. ஸோ பீப்புள் ஹூ ஆர் ஸ்டடிங் இன் தமிழ் மீடியம் ஒரு தெலுங்கு மீடியம் ஒரு கன்னடா மீடியம் ஒரு மலையாளம் மீடியம், இவங்க தே ஆர் யூனோ இனிஷியலாகவே தே பீன் ரூல்ட் அவுட். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு பியூரோக்ராட்டிக் எரர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எரர்ஸ் இன்னமும் இருந்துகிட்ருக்கு ஈவன் ஆஃப்டர் 75 years ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து அந்த அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் நீங்கள் எழுதலாம். ஓகே, கவர்னன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் எழுதலாம் உங்கள் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில். ஓகே, ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க வந்து பேசின கதை இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த எக்ஸாமினேஷன் ஒய் இட் இஸ் கண்டக்டட், எதுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்கிறத டீட்டெயில்டாக அதை பார்த்துக்கோங்க ஒரு தடவை. ஓகே, இதில் போடல அப்படின்னா உள்ள ஒரு தடவை கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இதை நம்ம பார்ப்போம். ஸ்டேட் டு செட் அப் வைல்ட் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ. ஓகே, நான் சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் ஃபார் அ காக்னிட்டல் ஹார்ட் ப்ராப்ளம். இது வந்து வாட் இஸ் காக்னிட்டல் ஹார்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. ஓகே, அதை டீட்டெயில்டாக போகாதீங்க. இது கூகுள்லாம் பண்ணி பார்க்க தேவையில்லை, இதிலே போட்டிருப்பாங்க. ஒரு ஃபாஸ்ட் ரீடிங் விடுங்க. சென்ட் மினிஸ்டர்ஸ் டு இந்த மாதிரி ஜோக்கர்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு இட்ஸ் கம்ப்ளீட் ஸ்கிராப் நியூஸ். இது முன்னாடி பார்த்த நியூஸ் கூட ஒரு பொலிட்டிக்கல் நியூஸுக்குள்ளே ஏதாச்சும் இப்போ முல்லை பெரியாரை பற்றின ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குதுன்னா அந்த இதுக்குள்ளே ஒரு இது இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒன் மேன் ஷோக்காக போடுற நியூஸஸ் எல்லாம் இதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட் டு செட் அப் வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ. ஸோ நம்ம வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ, ஓகே, இந்தியாவோட வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ பற்றி நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. அது எந்த லாலேருந்து வந்துச்சு, ஸ்டாச்சுட்டரியா பாடியாக என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் பிளானிங் டு செட் அப் வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ. ஓகே, ஸோ இதை பற்றின நியூஸ் இருக்கும்போது இது கொஞ்சம் டீட்டெயில்டாக பாருங்கள். ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஆர்கனைசேஷன் நேஷ்னல் லெவலில் இருக்கும்போது ஸ்டேட் லெவலில் அதே மாதிரியான ஆர்கனைசேஷனை ஒரு கீழே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேஷ்னல் என்எஸ்டிசி நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் என்எஸ்டிசின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் டிஎன்எஸ்டிசின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டோடது, என்எஸ்டிசி வந்து யூனியன் கவர்மெண்ட்டோடது. இப்போ இதில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு ஏஜென்சியாக இருக்குது. அது இல்லாமல் தனியான ப்ரோக்ராம்ஸையும் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இந்த மாதிரியான ஒரு இதுதான் இப்போ என்எஸ்டிசி படிக்கும்போது டிஎன்எஸ்டிசியும் புதுசாக கொண்டு வராங்க அப்படின்னா இட் வில் பி அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஓகே, ஸோ அண்ட் வைல்ட் லைஃப் பொறுத்த வரைக்கும் வர டாபிக்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்த்துடணும். தமிழ்நாடு ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப், ஓகே, Tamil Forest and Wildlife Crime Control Bureau will set up with 4 offices in Chennai, Coimbatore, Madurai and Ramanathapuram according to an order by Supriya. இதெல்லாம் வந்து யாரும் தேவையில்லை. செக்ரட்டரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் இவங்களோட பொசிஷன் தான் நமக்கு தேவை. ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் கிரைம்ஸ் நாட் ஒன்லி அட்வர்ஸ்லி இம்பாக்ட் தி டைவர்ஸ் ஃப்ளோரா அண்ட் ஃபானா ஆஃப் அ ரீஜியன் பட் சீரியஸ்லி அஃபெக்ட் தி என்டையர் ஃப்ளோரா ஃபானா எனக்கு தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு, செடி மரம் அண்ட் இது அனிமல்ஸ் seriously affect the entire ecosystem. Poaching and organized illegal wildlife trade have serious ramification and biodiversity and can lead to loss of a rare species threatening. Okay, இதெல்லாம் படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இஃப் யூ திங்க் தட் இதை வந்து இதே மாதிரி நம்மளால் எழுத முடியும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லாட்டி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதும்போது போச்சிங் அண்ட் ஆர்கனைஸ்டு இல்லீகல் வைல்ட் லைஃப் ட்ரேட் இதை பற்றி எழுதும்போது இந்த 3 லைன் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஓகே, இதை மனப்பாடம் பண்ணி ரீப்ரொடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக அதை பர்ஃபெக்டாக ஒரு நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, பட் இஃப் யூ திங்க் தட் என்னாலே தனியாக நான் அப்போ அந்த டைமில் யோசிச்சு என்னால் எழுத முடியும், இதை நான் அதுக்காக உட்காந்து நோட்ஸ் எடுக்க தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா தட்ஸ் வெல் அண்ட் குட். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு தி ப்ரப்போசல் சென்ட் பை தி சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் டு த கவர்மெண்ட். இப்போ இந்த சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸர் ஐஎஃப்ஓஎஸ் ஆஃபீஸராக இருப்பார். ஓகே, ஸோ இந்த இந்தியன் ஐஎஃப்ஓஎஸ் இட்ஸ் ஆல் இண்டியா சர்வீஸ். ஓகே, 3 ஆல் இண்டியா சர்வீஸ் தான் இருக்குது, நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அண்ட் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஐஎஃப்ஓஎஸ் 3 தான் ஆல் இண்டியா சர்வீஸ். இது ரெண்டும் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே ஆல் இண்டியா சர்வீஸ், இது அதுக்கப்புறமேட்டுக்கு ஆட் பண்ணுது. எப்போ ஆட் பண்ணாங்கிறது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இது வந்து இட்ஸ் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் கொஸ்டினாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே,
கேரளா கவர்மெண்ட் மேட் அ ஸ்ட்ராங் பிச் இன் சுப்ரீம் கோர்ட். இப்போ டாபிக் என்ன அப்படின்னா, இன் சுப்ரீம் கோர்ட் கேரளா பேட்ச் ஃபார் நியூ டேம் அட் முல்லை பெரியார். சரி, இப்போ முல்லை பெரியார் பற்றி ரொம்ப நாளாக எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இது பிரச்சனை, எங்கே இந்த டேம் இருக்குது, கேரளாவில் இருக்குங்கிறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து திறக்குதுங்கிறாங்க. ஓகே, ஸோ முல்லை இந்த மாதிரியான டாபிக்ஸை படிக்கும்போது கொஞ்சம் டீட்டெயில்டாக படிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த முல்லை பெரியார் அப்படிங்கிறது, முல்லை பெரியார் இங்கே பாருங்கள், பெரியார் வந்து நம்ம ஊருக்காரர். ஓகே, ஆனால் பெரியார் பேரில் ஒரு டேம் இருக்குது. எங்கே இருக்குது? கேரளாவில் இருக்குது. ஆனால் அந்த டேமை வந்து திறக்கிறது, ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட். ஓகே, அதோட செக்யூரிட்டி, ஆப்ரேட் பண்ணுறது, திறக்கிறது, இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட். ஓகே, இந்த மாதிரியான ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் டாபிக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் தெளிவாக பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான இது கொடுக்கும்போதே அதுலேயே உள்ளே யூஸ்வலாக போட்டுருவாங்க. ஸோ இது நம்ம ஃபுல்லாக படித்து பார்க்கலாம். கேரளா கவர்மெண்ட் மேட் அ ஸ்ட்ராங் பிச் இன் த சுப்ரீம் கோர்ட் டு decommission the 126-year-old deteriorated Mullai Periyar Dam operated by Tamil Nadu and build a new one, saying climate change, erratic and heavy rainfall and floods make the specter of a catastrophe real and near. Okay, Kerala's affidavit coincided with the red alert issued in Chennai following territorial rains. The Chennai rains came in the heels of several days of downpour in Kerala. The state also referred to the Uttarakhand flood, also known as a Chamoli disaster of the February 2021, mainly attributed to the climate change in the environs of the Nanda Devi National Park, a UNESCO World Heritage Site. பாருங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, இதில் இந்த பாயிண்ட்ஸ் வந்து தேவையில்லை, இது அவங்களுக்காக பேசுகிற கதை. பட் இந்த இது வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் சூப்பரான ஒரு பாயிண்ட். ஓகே, நீங்கள் டிசாஸ்டர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ங்கிற டாப்பிக்கில் இந்த உத்தரகாண்ட் ஃப்ளட் பற்றியும் செமோலி டிசாஸ்டர் அப்படிங்கிற வார்த்தையும் ஓகே மெயின்லி ஆட்ரிபியூட் தி கிளைமேட் சேஞ்ச் இன் தி என்விரான்ஸ் ஆஃப் த நந்தா தேவி. இந்த ஃப்ளட்டை வந்து அந்த எப்படி வந்து இன்டர் ரிலேட்டட் ஆகுது அப்படிங்கிறத எழுதலாம். ஓகே, த ஒன்லி பர்மனன்ட் சொல்யூஷன் ஃபார் ரிமூவிங் தி eternal threat owing to the safety concerns of the 126-year-old existing dam in Mullai Periyar and for protecting the safety of lakhs of people living in downstream of the Mullai Periyar dam is to build a new dam in the downstream research. Okay, இதுவும் கதை, இது தேவையில்லை. ஓகே, the suggestion dates back to 1979ல இருந்து இவங்களோட இது வருது. Kerala has suggested it is meeting with the Union Minister for Water Resource. அப்போ மீட் பண்ணாங்க அந்த தமிழ்நாடு Chief Ministers of Kerala and Tamil Nadu, but Tamil Nadu has not concurred with the proposal of new dam. Okay, the state referred to the decommissioning of the another 19th century lime concrete structure, the Victoria Dam in Australia, okay, which was decommissioned in 1990 following seepages and a new dam constructed. The state urged இதெல்லாம் இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் எழுதலாம். இப்போ ஒரு நியூ டேம் கட்டுறதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத போடும்போது இதை நீங்கள் எழுதலாம். ஒரு வேர்ல்ட் லெவலில் ஒரு ரெஃபரன்ஸ் வந்து எடுத்து நீங்கள் எழுதும்போது இட் வில் பி வெரி குட். ஓகே, மெயின்ஸ் இதில் நீங்கள் எழுதும்போது இது வந்து என்ன அப்படின்னா உங்களை மாதிரியே எல்லாருமே பார்ப்பாங்க இந்த நியூஸை. ஓகே, எல்லாருமே எடுப்பாங்க, இந்த பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க. பட் யார் ரீப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. ஓகே, இதை ரீப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த பாயிண்ட்ஸுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சுருக்கணும். ஓகே, ஸோ த ஸ்டேட் urged the court to have the supervisory committee reconsider the peak value of upper rule level of 142 feet formulated by Tamil Nadu in consultation with the Central Water Commission. The water level at Mullai Periyar was kept at higher level. Releases from it would be affecting the already. So இதெல்லாம் இவங்களோட கதை. ஓகே, cascading failure of Mullai Periyar and Idukki will result in a catastrophe. 50 lakh people. The aging dam is situated in a seismic zone 3. ஸோ வாட் இஸ் அ சீஸ்மிக் ஜோன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். சீஸ்மிக் ஜோன் 1, 2, 3, 4. ஓகே, இது எர்த்குவேக்கோட எப்படி ரிலேட்டடானது, இந்த சீஸ்மிக் ஜோன் எதனால், எப்படி இந்த சீஸ்மிக் ஜோனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, எப்படி அதை கண்டுபிடிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணி பார்க்கலாம், கூகுள் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ நவ் இப்போ இந்த இதில் நீங்கள் இப்போ ஐ வில் கிவ் யூ அ டாஸ்க். இப்போ இந்த முல்லை பெரியாறு டேம் வந்து எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால், இது ஏன் தமிழ்நாடு தமிழ்நாடு கண்ட்ரோல்லே ஏன் இருக்குது, கேரளாவில் இருக்க ஒரு டேமுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி கண்ட்ரோல் இருக்க முடியும். ஓகே, இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் வில் டிஸ்கஸ் அபவுட் தட். ஓகே 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 சார். இல்லை நீங்கள் இப்போயே கேட்குறீங்களா? நெக்ஸ்ட் ஓகே, எது புரியலமா?
இப்பயே கேட்குறீங்களோன்னு நினச்சேன் சார். ஓகே. இல்லை நீங்கள் பார்த்துட்டு வாங்க, பார்த்துட்டு வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக். Andhra Pradesh, Odisha to work closely to resolve water border issues. Okay, so Andhra Pradesh Chief Minister, Odisha Chief Minister ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டாங்க during a meeting. in the two chief ministers discussing number of issues, left wing extremism, okay, including sharing of water resource, common boundary, energy and left wing extremism. So Naxals இது வந்து இங்கே இந்த ஏரியாவில் ரெண்டு ஸ்டேட்லேயும் அதிகம். A joint statement issued both states not only share borders but also long glorious history and heritage. At times of need both states have extended full cooperation. இதெல்லாம் வந்து தேவையில்லை, இல்லை எங்கேயுமே நம்ம எழுதவும் முடியாது, ரீப்ரொடியூஸும் பண்ண முடியாது. Okay, the two governments also decide to work closely on resolving the issues relating to the jurisdiction of a Kotia group of villages. Okay, Naredi barrage, okay, Janjavadi reservoir, Pollavaram, release of water for the Bahuda river. Okay, இது எல்லாத்தையுமே கூகுள் பண்ணி பார்க்கணும். இதில் எதை வேணாலும் அவங்க வந்து ப்ரிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகே, இப்போ ஏன்னா ரெண்டு சீஃப் மினிஸ்டர் மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய இஷ்யூஸ், இம்பார்ட்டண்ட் இஷ்யூஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து, ரெண்டு ஸ்டேட்டுக்கும் என்னென்னங்கிறத பார்த்து அதை வந்து ஷெட்யூல் பண்ணி அந்த ஷெட்யூலுக்கான ஒரு மீட்டிங்கை அதில் இருக்க டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு மீட்டிங்கை தான் இருந்திருக்கும். ஸோ இதை இவங்க ப்ரெஸ் ரிலீஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாமே வந்து லாங் ஸ்டாண்டிங் ஒரு ப்ராப்ளமாக தான் இருந்திருக்கணும். ஓகே, ஏன்னா ஒரு அஃபீஷியல்ஸ் வந்து பியூரோக்ராட்ஸ், ஒரு சீஃப் செக்ரட்டரி ஒரு செக்ரட்டரி போய் இன்னொரு ஸ்டேட்டோட செக்ரட்டரியோட பேசுகிறதுங்கிறது டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டூ சீஃப் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் ஆன் செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ ப்ரெஸ் ரிலீஸ் பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதெல்லாமே லாங் ஸ்டாண்டிங் ப்ராப்ளமாக இருக்கணும். அதனால் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது இட்ஸ் இம்பரேட்டிவ். ஓகே, அண்ட் மியூச்சுவல் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃபார் தி பல்லிமேலா அண்ட் அப்பர் சில்லேரு ஹைடல் ப்ராஜெக்ட்ஸ். இதெல்லாம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும். ஓகே, அப்பர் சிலேரோ ஹைடல் ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது, எங்கே அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. ஓகே, இதெல்லாம் வந்து டைரெக்டான கொஸ்டினாக இருக்கும். ஒடிசா, மேகாலயா, மணிப்பூர் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகே, டக்குன்னு ஒரு இதை டிக் பண்ணிடலாம். இது ரிசால்வ் தி எக்ஸ்டெண்டட் சப்போர்ட் டுவர்ட்ஸ் டேக்லிங் தி ப்ராப்ளம் ஆஃப் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அண்ட் கஞ்சா கல்டிவேஷன். இந்த கஞ்சா கல்டிவேஷன் பற்றி ஒரு தனியாக ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. ஓகே, பட் அதில் கொஞ்சம் நிறைய இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸோட அதிகமான மற்ற டாபிக்ஸ்லாம் இருந்ததுனால நான் அதை கவர் பண்ணல இன்றைக்கி. ஓகே, ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. அதுலேயும் என்ன நியூஸ் அப்படின்னா, நக்சல்ஸ் அதிகமாக இருக்க ஏரியாவில் கஞ்சா கல்டிவேஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது. ஓகே, நியூஸ் இருக்குது, ஐபி ரிப்போர்ட்டும் இருக்குது. ஸோ பேண்ட் கம்யூனிஸ்ட் மாவோயிஸ்ட், ஓகே, கம்யூனிஸ்ட் மாவோயிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, இதுதான் அந்த பார்ட்டி பேர். இட்ஸ் அ பேண்ட் பார்ட்டி இன் இந்தியா. ஸோ அந்த மாவோயிஸ்ட் பார்ட்டி அந்த இதோட நக்சல் குரூப், ஓகே, அவங்களோட ப்ரிடாமினன்ட் ஏரியாவில் கஞ்சா கல்டிவேஷன் அதிகமாக இருக்குது. அது இங்கேயும் இந்த சீஃப் மினிஸ்டர் சீட்லேயும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஆல்சோ டிசைட் டு ஒர்க் டுவர்ட்ஸ் செட்டிங் அப் அ சேர் ஆஃப் ஃபார் ஒடியா அண்ட் தெலுங்கு லாங்குவேஜஸ் இன் பிஆர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி, ஸ்ரீகாக்குளம் அண்ட் பெரம்பூர் யூனிவர்சிட்டி ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, they also agreed to appoint language teachers in schools in border districts of two states. Okay, so இது வந்து எப்படி ஒரு how two states can ஒரு border districtல எப்படி language confluence இருக்கும். ஏன்னா ஆந்திராவோட பார்டரில், ஆந்திரா ஒடிசா பார்டரில், ஆந்திரா பார்டருக்குள்ளே ஒடிசா பேசுகிற பீப்புள் இருப்பாங்க, ஒடிசா பார்டருக்குள்ளே தெலுங்கு பேசுகிற பீப்புள் இருப்பாங்க. ஓகே, ஏன்னா அங்கே செட்டில் ஆனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த பார்டர்ஸ் நம்ம இப்போ ரீசெண்டாக வரைஞ்சது தான். இதே மாதிரி தமிழ்நாடு அண்ட் ஆந்திரா பார்டரில் பார்க்கும்போது நம்ம இங்கே தமிழ்நாடு பார்டருக்குள்ளே தெலுங்கு பேசுகிறவங்களும், ஆந்திரா பார்டருக்குள்ளே தமிழ் பேசுகிறவங்களும், ஆந்திரா பார்டருக்குள்ளே தமிழ் படம் ஓடுறது, தமிழ்நாடு பார்டருக்குள்ளே தெலுங்கு படம் ப்ரிடாமினண்ட்டாக ஓடுறது, மூவிஸ் ஓடுறது, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான். ஓகே, அண்ட் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துருக்கக்கூடிய ஒரு டாபிக்ஸ் தான். ஓகே, எதுவுமே நான் புதுசாக வந்து கொண்டு வரல. பட் இந்த டாபிக் வந்து திஸ் பார்ட் ஆஃப் தி நியூஸ் பேப்பர் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்க மாட்டீங்க. ஓகே, 90% ஆஃப் தி அரௌண்ட் 99% ஆஃப் த ரீடர், 99.9% ஆஃப் த ரீடர்ஸ் ஸ்கிப் திஸ் பார்ட். ஓகே, ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க. அண்ட் அரௌண்ட் 80 to 90% ஆஃப் த ஆஸ்பிரண்ட்ஸ், யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்
ஃபெயில் டு நோட்டீஸ் திஸ் பார்ட். ஓகே, இந்த பார்ட்டை வந்து அவங்களும் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஓகே, ஆனால் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ வெதர் ஃபோர்காஸ்ட் பற்றி வெதர் வாட்ச் அப்படின்ட்டு ஒரு டாபிக் ஹிந்து நியூஸ் பேப்பரில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஹிந்து நியூஸ் பேப்பரில் எங்கெங்கே எப்படி வெதர் கண்டிஷன்ஸ் இருக்குது, யார் அந்த வெதர் கண்டிஷன் இது பண்ணுறா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக போட்டிருப்பாங்க. ஓகே, எங்கெங்கே வந்து கோடு என்னென்ன கலரில் இருக்குன்னு. இப்போ இந்த இதில் வந்து இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் பற்றி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகே, யூபிஎஸ்சியில் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸில் என்னென்ன கேஸஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றின கொஸ்டின் வந்துச்சு. ஓகே, மொத்தமாக இங்கே பாருங்கள் 5 கேஸ் தான் இருக்குது. சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5 and 10, 5 தான் இருக்குது. இதில் CO2 கிடையாது, கார்பன் டை ஆக்சைடு கிடையாது. கொஸ்டினில் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த வெதர் வாட்ச் டெய்லி போடுற ஒரு டாபிக். இந்த டெய்லி போடுற டாப்பிக்கை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பார்த்துருந்தா கூட அந்த கொஸ்டனுக்கு ரைட்டான ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு காமன் சென்ஸோட போய் அட்டன் பண்ணுறேன்னு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடுனால தான் நிறைய இது இருக்குது, பொல்யூஷன் வருது அப்படின்ட்டு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸில் ஏர் குவாலிட்டி கோடில் இந்த CO2 இருக்குன்னு நினச்சி போட்டுருவாங்க. ஆனால் CO2 அதில் இல்லை, தப்பானது. ஸோ 90% ஆனால் ஆஃப் தி அட்டெண்டன்ஸ் அவங்க அந்த ஆஸ்பிரன்ஸ் இதில் தப்பு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதை படித்த இந்த 10% ஆளுங்க இதை தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இதுதான் இதில் வந்து விஷயம். ஓகே, ஸோ இதுலேயே வந்து ஆரஞ்சு அலர்ட், ஓகே, ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட், இதை பற்றின விஷயங்களும் இதில் போடுவாங்க, அதையும் பார்க்கலாம். அண்ட் இந்த ஒவ்வொரு இதை பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து எப்படி வந்து ஷார்ட் டேர்ம் எக்ஸ்போஷர், இதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும் சல்ஃபர் டை ஆக்சைடுனால, நைட்ரஜன் டை ஆக்சைடுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், கார்பன் மோனாக்சைடுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5 and 10 இதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருங்கிறது டீட்டெயில்டாக போட்டிருப்பாங்க. ஓகே, அண்ட் மாடரேட்னா என்ன, குட்னா என்ன, ஓகே, வேர்ஸ்டான ஒரு இதுனா என்ன, புவர் கண்டிஷன் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி நெக்ஸ்ட் டாபிக். பஞ்சாப் அட்டார்னி ஜெனரல் ரிமூவ்டு, ஓகே, ஆஸ் சன்னி பவுஸ் டு சித்தூஸ் டிமாண்ட். ஓகே, இதெல்லாம் வந்து ஸ்டூபிட் நியூஸ். ஓகே, இதெல்லாம் பார்த்தாலே கண்ண முடியுங்க. ஓகே, அண்ட் இது வந்து ஒய்எஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் மானிட்டரிங் ஃபாரின் ஃபண்ட்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் பேஜோட சொன்னேன் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட்டு நியூஸ் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்த நியூஸ் இது தான். ஓகே, என்ஜிஓஸுக்கு இது அதோட கண்டினியூவேஷன் இது தான் இது. ஓகே, ஸோ இந்த அங்கே படிக்கிறதோட கண்டினியூவேஷனை இங்கே வந்து பார்த்துருங்க. அது அங்கே படிக்கும்போதே அதிலே பேஜ் நம்பர் இதில் கண்டினியூஷன் இருக்குன்னு போட்டிருப்பான். அப்படியே திருப்பி இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் போங்க. ஓகே, ஃபயர் சேஃப்டி ஆடிட் சாட் இன் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஓகே, இது ஏங்கிறது ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ். ஓகே, நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ். இப்போ இந்த ஆர்கனைசேஷன் என்ன, யார் இதோட ஹெட், இதை யார் வந்து இந்த ஹெட்டை இது பண்ணுறா, இவங்க எப்படி பவர்ஃபுல்லான, இவங்களோட பவர்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் சுப்ரீம் கோர்ட் கொலிஜியம் clears transfer of Madras High Court CJ to Meghalaya. This is a very important topic of judiciary. Okay, independence of judiciary and how government influence indirectly, okay, and how judiciary directly influence the rights of a justice. Okay, ஒரு ஜட்ஜோட ரைட்ஸில் எப்படி ஒரு ஜுடிஷியரியே வந்து இது பண்ணுது அப்படிங்கிறது. இப்போ இதில் என்ன அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ், ஓகே, சஞ்சீப் பானர்ஜி. இவர் வந்து ஷார்ட் டேர்ம் தான் இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜட்ஜாக இருந்தார். ஓகே, சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார். பட் நிறைய கேஸஸ்க்கு, வெரி இம்பார்ட்டன்ட் கேஸஸுக்கு சீக்கிரமான ஒரு இதை ரெமெடி கொடுத்துருக்காரு, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஓகே, வித்தவுட் எனி பயஸ் ஹி ஆக்டட் இண்டிபெண்ட்லி அண்ட் வித்தவுட் எனி பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்சிங் தி பாலிட்டிக்ஸ். ஓகே, அந்த இதில் குவாலிட்டியில் ஹி வாஸ் வெரி குட். ஓகே, ஸோ இவரை வந்து இப்போ எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்கன்னா, மேகாலயாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க. லீஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஸ்டேட் ஆஃப் தி கண்ட்ரி, ஒன் ஆஃப் தி லீஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் கம்மியான பாப்புலேஷன் இருக்க ஒரு கண்ட்ரி, ஒரு ஸ்டேட். ஓகே, கம்மியான பாப்புலேஷன் இருக்க ஒரு ஸ்டேட். ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு இவரை வந்து சீஃப் ஜஸ்டிஸாக அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க. இப்போ தமிழ்நாடு மாதிரியான, மெட்ராஸ் ஹைகோர்ட் மாதிரியான ஒரு ரொம்ப பழைய ஒரு ஹைகோர்ட்டோட
சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவரை இங்கே கொண்டு போகிறாங்க. இப்போ அலகாபாத் ஹைகோர்ட்டோட ஜஸ்டிஸ், ஓகே, அங்கே வந்து ஜஸ்டிஸாக இருந்தவரை இங்கே வந்து சீஃப் ஜஸ்டிஸாக கொண்டு வர போகிறாங்க. ஓகே, இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டியது இந்த ரெசல்யூஷன் யார் பாஸ் பண்ணுறா? ஸோ கொலீஜியம் பாஸ் பண்ணுறாங்க. கொலீஜியம் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ கொலீஜியம் பற்றி இன்னொரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இதை யாருக்கு அனுப்புவா? ஓகே, யாருக்கு அனுப்புவா? அப்புறம் யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவா? அப்பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஓட் டேக்கிங் செரிமனி யாருக்கு பண்ணி வைப்பா? இதெல்லாம் பார்க்கணும். ஓகே, இதெல்லாமே வந்து பார்க்கணும். ஸோ ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜர் எப்படி வருது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கணும். ஓகே, ஸோ இதில் பார்க்கும்போது சிமிலர் ரெக்கமெண்டேஷன் வாஸ் மேட் இன் 2019 டு ட்ரான்ஸ்ஃபர் த தென் மெட்ராஸ் ஹைகோர்ட் டு சீஃப் ஜஸ்டிஸ் விநாயக் கமலேஷ். ஒரு 1 minute, ஒரே நிமிஷம் இருங்க. ஹலோ வர சொல்லிட்டியாடா? நம்பர் அனுப்பிச்சுட்றியா? நான் பேசிடுறேன். ஓகே, ஓகே. ஸோ இதே மாதிரி தாஹில் ரமானி அப்படிங்கிற சீஃப் ஜஸ்டிஸ் இவங்களை வந்து மேகாலயா ஹைகோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. பட் ஷீ ரிசைன்டு ஃப்ரம் தி போஸ்ட். ஓகே, அந்த மாதிரி சின்ன இதுக்கு போய் ஐ வில் நாட் ஒர்க், இட்ஸ் கைண்ட் ஆஃப் இன்டர்ஃபியரிங் இன் தி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லிட்டு ஷீ ரிசைன்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எடுக்கும்போது இது அவுட் ஆஃப் தி ரெக்கார்ட் நான் சொல்கிறேன். என்னென்னா, இந்த 2019 ஏஐடிஎம்கே வாஸ் பார்ட் ஆஃப் பிஜேபி அலைன்ஸ். அந்த இதில் இருக்கும்போது அந்த கவர்மெண்ட் வந்து வீக் ஸ்ட்ரென்த் இல்லாத ஒரு கவர்மெண்ட், 3 years ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருந்து அதுக்கப்புறமேட்டுக்கு தே ப்ரூவ் தேர் மெஜாரிட்டி. ஸோ அந்த மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணது 2019 எலெக்ஷனில். பட் ஃபெப்ரவரியில் கேஸ் நடக்கும்போது திஸ் ஜஸ்டிஸ் வாஸ் கீன் டு ரிமூவ் த கவர்மெண்ட் ஃப்ரம் இட்ஸ் போஸ்ட். ஓகே, ஸோ அந்த இதில் இருந்து கவர்மெண்ட்டை இது பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு இருந்தாங்க. பட் பை தென் ஷி வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட். ஓகே, ஜஸ்ட் கிவ் மீ 5 minutes. நான் ஒரு 5 minutesல வந்துடுறேன். ஒரு இம்பார்ட்டன்ட் கால் மட்டும், ஒரு 5 minutes. சாரி, கேட்குதா? ஹலோ, எஸ் சார். கேட்குது சார். ஓகே. ஸோ இதுக்கு மேலே இதில் ஒன்றும் பார்க்குறதுக்கு இல்லை. இட் இஸ் இன்டர்ஃபியரிங் தி பவர்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தி ஜுடிஷியரி. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்து ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன பேப்பரோட கீழ் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு டாப்பிக்காக இருக்கும். இந்தியா பாகிஸ்தான் டு ஹோல்டு parallel meets on Afghanistan. Okay, but it will be very important topic. So இதில் வந்து National Security Advisor Ajit Doval will meet his counterpart from Russia, Iran and 5 Central Asian states including NSAs
and state security, national security advisor and state security chiefs from each of these countries for the Delhi regional security dialogue. இது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டெல்லி ரீஜனல் செக்யூரிட்டி டயலாக் சின்ன ஒரு டாப்பிக்கில் சின்ன ஒரு இடத்துல இது இருக்குது. பட் இங்கே இருந்தால் ப்ரிலிம்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா யூபிஎஸ்சி கொஸ்டின் பிக் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரியான இடத்துல இருந்தால் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரெகுலராக வர இடம். ஓகே, அண்ட் இந்த இது வந்து ஐ தாட் ஆஃப் பாருங்க, இந்த பிட்டிங் அண்ட் இங்கே இருக்கு இல்லையா பிட்டிங், இந்த மாதிரியான இடத்துல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி போடுவாங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கிரேட் ஏ, குரூப் ஏ ஆர் கிரேட் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து இன்ஜினியரிங் முடித்தவங்க ஒரு நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இவங்களுக்கு நல்ல ஒரு போஸ்ட். ஓகே, ஈக்குவலன்ட் டு தட் ஆஃப் ஒரு குரூப் 1 ஆஃபீஸருக்கு ஈக்குவலண்டான ஒரு போஸ்ட், பட் டைரக்ட் இன்டர்வியூ போஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பட் அது அந்தளவுக்கான காம்படிட்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. சில இடத்துலலாம் லைக் டிஆர்டிஓவில் எனக்கு தெரிஞ்சே வந்து டிஆர்டிஓவில் என்னோடய ஜூனியர்ஸ் நான் அட்டன் பண்ண சொல்லி அவங்க அட்டன் பண்ண இன்டர்வியூவில் த போஸ்ட் வேக்கன்சி வாஸ் 12. ஓகே, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸுக்கு. பட் அங்கே அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க 8 பேர் தான். ஓகே, அந்த அட்டன் பண்ண 8 பேரும் தே காட் செலக்டட். இந்த மாதிரியான இன்டர்வியூஸ் எல்லாம் இங்கே வரும். அண்ட் த பே வாஸ் நியர்லி 70,000. அது இல்லாமல் பர்க்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 20-25,000 வரும். அண்ட் தே வில் ஆல்சோ கெட் குவார்ட்டர்ஸ் அண்ட் லைஃப் டைம் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற இதில் போயிடுவாங்க. ஓகே, யூபிஎஸ்சியில் செலக்ட் ஆகி ஐஏஎஸ் ஆனீங்கன்னா அதே 70,000 ரூபா தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரியான அதுக்கு ஈக்குவலான ஒரு இது கூட போய் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன இதில் வர ஜாப் இதை பற்றின இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த டாபிக் இருக்குது பாருங்கள், இன்றைக்கி நியூஸ் பேப்பர்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு ஆஸ்பிரண்ட் மிஸ் பண்ணியிருக்கக்கூடாத ஒரு டாபிக் வந்து இதுதான். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஓகே, நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் டாபிக் ஃபார் டிபேட் ரைஸ் அ ஃபியூரர். இட் discussed if human rights blockade okay, fight against evils like terrorism and Naxalism. ஓகே, ஹியூமன் ரைட்ஸ்னால் நம்ம இது பண்ணுறத, ஓகே, ஹியூமன் ரைட்ஸுக்கு நம்ம பேட் பண்ணுறத, ஹியூமன் ரைட்ஸ்க்காக நம்ம போராடுறது, இஃப் இட் இஸ் அது பிளாக் பண்ணுதா எதுனா ஃபைட் அகெயின்ஸ்ட் டெரரிசமையும் நக்சலிசமையும் பண்ணுறதுக்கு பிளாக் பண்ணுதா அப்படின்னா என்ன டேரெக்டாக கேட்குறாங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ்க்காக நம்ம போராடுறது தப்பா அப்படின்ட்டு யார் டிபேட் பண்ணுறாங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் இருக்கவங்களே டிபேட் பண்ணுறாங்க. நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் இருக்கவங்களே டிபேட் பண்ணுறாங்க. ஓகே, ஹவு ஸ்டூப்பிட் அண்ட் ஹவு ஒரு அட்ராஷியஸ் ஒரு டிபேட் இது அப்படிங்கிறது அந்த கமிஷனில் இருந்தவங்களுக்கு புரிஞ்சிச்சாங்கிறது தெரில. ஓகே, இந்த மாதிரியான ஆளுங்க எப்படி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் இருக்காங்கிறதும் தெரியல. ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் டேரெக்டாகவே யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதும்போது மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும்போது டேரெக்டாகவே யூ கேன் அட்டாக் திஸ் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், டிபேட் ஓவர் திஸ் இந்த டாபிக். ஓகே, இதுலேயும் அதுதான், இட்ஸ் அப் டு யூ. இது அட்டாக் பண்ணுறதும் அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதும் இட்ஸ் அப் டு யூ. பட் ஐ பர்சனலி நான் வந்து இது ஒரு எஸ்ஏயில் எழுதுனேன் அப்படின்னா ஒரு 2 பேராகிராஃப் வச்சு இதை வச்சே எழுதுவேன். ஓகே, இந்த அட்டாக் அகெயின்ஸ்ட் இது வந்து என்னென்னா இட்ஸ் அ டைரக்ட் அட்டாக் அகெயின்ஸ்ட் த ஃபண்டமெண்டல் ரைட். ஓகே, நம்ம கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்க ஃபண்டமெண்டல் ரைட்டை டைரெக்டாக அட்டாக் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை காப்பாற்ற வேண்டிய, அதாவது செக்ஸ் அண்ட் பேலன்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் ஜுடிஷியரி, ஓகே, அட்மினிஸ்ட்ரேஷன், ஜுடிஷியரி, லெஜிஸ்லேச்சர், ஓகே, அண்ட் பியூரோக்ராட்ஸ். ஓகே, இந்த 3 பில்லர்ஸும் தப்பு பண்ணாலும் யாராச்சும் கேட்குறதுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்க கமிஷன்ஸ் தான் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மாதிரியான இது. விமென்ஸ் கமிஷன், சைல்ட் ரைட்ஸ் கமிஷன், ஓகே, எஸ்சி/எஸ்டி கமிஷன், ஓபிசி கமிஷன், இந்த மாதிரியான கமிஷன்ஸ்லாம் இந்த 3த்துலேயும் தப்பு நடந்தாலும் இந்த 3மே கைவிடாமல் இருக்கிறதுக்காக இருக்க ஒரு கமிஷன், ஒரு விஷயந்தான் இதெல்லாம். ஆனால் அவங்களே அந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸோட லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்னே இவங்க வந்து சொல்லலாம் இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு. ஓகே, அவங்களே இந்த மாதிரியான ஒரு டிபேட் வச்சுருக்காங்க அப்படின்னா இட்ஸ் அட்ராஷியஸ் டிபேட். ஓகே, ஸோ இதை பற்றி நீங்கள் எழுதலாம்.
ஸோ ஆப்சன்ஸ் இன் மீட் டியூ டு ஷெடியூலிங் இஷ்யூ சைனா பாகிஸ்தான் will ஆல்சோ மிஸ் என்எஸ்ஏ மீட்டிங் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் மீட்டிங்ஸ் ஒன்று இப்போ பார்த்தோம் இல்லையா முன்னாடி அந்த மீட்டிங் பற்றி தான் இங்கேயும் பேசுகிறாங்க. ஓகே, இப்போ சீஃப் செக்ரட்டரி ஷுட் நோ மிசோ. இப்போ மிசோரமில் சீஃப் செக்ரட்டரியை யூனியன் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஓகே, அப்பாயிண்ட் பண்ண சீஃப் செக்ரட்டரிக்கு மீசோ லாங்குவேஜ் தெரியல. ஓகே, சிம்பிள். இப்போ இங்கே இறையன்பு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஓகே, எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு பியூரோக்ரஸி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரத்துக்கு ஒரு பெரிய ரீசனாக இருந்தவர் இறையன்பு. ஓகே, அவரும் நம்மளோட சீஃப் செக்ரட்டரியாக இருக்கார். இப்போ இங்கே வந்துட்டு இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் தெரியாத ஒருத்தர் சீஃப் செக்ரட்டரியாக இருக்காருன்னு வைங்களேன். ஆனால் தமிழ் தெரியாத ஒருத்தர் தான் கவர்னராக இருக்கார், அது வேறு விஷயம். ஆனால் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கவருக்கும் தமிழ் தெரியல அப்படின்னா அந்த மாதிரி தான் இங்கே மீசோ லாங்குவேஜ், ஹிந்தி லாங்குவேஜ் மிசோரம்லாம் அந்தளவுக்கு தெரியாது. தமிழ்நாடு ஃபேஸ் பண்ணுற அதே மாதிரியான ஒரு இஷ்யூ தான் அங்கேயும் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் இட்ஸ் தி ரைட் டு நாட் நோ அ பர்டிகுலர் லாங்குவேஜ். ஓகே, அவங்களோட லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சிருக்கிறது அவங்களோட ரைட். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இதில் சீஃப் செக்ரட்டரி ஹஸ் பீன் அப்பாயிண்டட் பை தீஸ் யூனியன் கவர்மெண்ட் ஹூ டஸ் நாட் நோ ஹிந்தி. ஸோ இந்த இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது, இப்போ யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறா, சீஃப் செக்ரட்டரியை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இங்கே தமிழ்நாட்டிலையும் வந்து டிஜிபி அப்பாயின்மெண்ட் அண்ட் சீஃப் செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணுறது யூனியன் கவர்மெண்ட் தான். என்ன பண்ணுவாங்கன்னா 3 நேம்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த 3 நேம்லேருந்து ஒரு நேமை டிக் பண்ணுறது யூனியன் கவர்மெண்ட் டிக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த ப்ரொசீஜர் என்னங்கிறத யூ ஷுட் நோ. இது என்னங்கிறத கூகுள் பண்ணி பார்க்கலாம். சொல்லுங்கள் சார். ஒன் செகண்ட் சார். சார், ஆக்சுவலாக வந்து இப்போ லோக்கல் லாங்குவேஜ் வந்து தெரியாமல் வந்து ஒரு பேரியர் சார் ஃபார் செக்ரட்டரியில் இருக்கவங்களுக்கு. அஃப்கோர்ஸ் பேரியர் தான். எப்படி பேரியர் இல்லாமல் இருக்கும்? ஏன்னா இவங்க யாரை ஹேண்டில் பண்ண போகிறாங்க? சீஃப் செக்ரட்டரிங்கிறவர் யார்? ஓகே, இப்போ சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறவர் யாரோ அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு பியூரோக்ராட்டிக், இவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவில் பொலிட்டிக்கல் ஹெட் அப்படின்னா பியூரோக்ராட்டிக் ஹெட் அப்படிங்கிறவர் சீஃப் செக்ரட்டரி. இவர் கீழே வேலை செய்ய போகிறவங்க யார்? ஓகே, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ், கவர்னன்ஸ் பண்ணுறவங்க. ஓகே, லா அண்ட் ஆர்டர் எல்லாமே இவருக்கு கீழே வரும். டிஜிபி லா அண்ட் ஆர்டர் பார்த்தாலும் அவரும் இவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவார், டிஜிபியும். ஓகே, ஸோ இப்போ இவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களாம் யார்? லோக்கல் பீப்புள்னால் யார்? அந்த இடத்துல இருக்கவங்க குரூப் 1 ஆஃபீஸர்ஸ், குரூப் 2 ஆஃபீஸர்ஸ், குரூப் 2A ஆஃபீஸர்ஸ். ஓகே, இப்போ ஆல் இண்டியா சர்வீஸ் எல்லாத்தையும் விடுங்க, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸை விடுங்க. இதில் என்ன ஒரு 70 பேர்லேருந்து 120 பேர் வரைக்கும் இருப்பாங்க ஒரு ஸ்டேட்டுக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, பெரிய ஸ்டேட்னா 35 to 70 or 70 to 120 இந்த ரேஞ்சில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருப்பாங்க. ஓகே, இது இல்லாமல் சின்ன ஸ்டேட்ஸ்லாம் வரும்போது அரௌண்ட் 30க்கு கீழே தான் இருப்பாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். ஓகே, இப்போ மீதி எல்லாமே வந்து குரூப் 1 ஆஃபீஸர்ஸ். இவங்களுக்குலாம் ஹிந்தி தெரிஞ்சிருக்குங்கிற அவசியம் இல்லை, நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. ஓகே, அப்படி இருக்கும்போது இவங்களை எப்படி இவங்ககிட்ட ஒரு ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா எந்த லாங்குவேஜில் அனுப்புவார்? இங்கிலீஷில் அனுப்புவார், ஹிந்தியில் அனுப்புவார், வேறு எந்த லாங்குவேஜில் அனுப்புவார்? இவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் அனுப்புகிறாங்கன்னு வைங்களேன். ஓகே, திஸ் பர்டிகுலர் பர்சன் டஸ் நாட் நோ இங்கிலீஷ். ஓகே, தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. டஸ் நாட் நோ ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஹிந்தி இஸ் நாட் அவர் நேஷ்னல் லாங்குவேஜ். ஓகே, அது வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் வந்து பேப்பர் ஒர்க்ஸ்க்காக வச்சுருக்க ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் தான் அது ரெண்டும். ஓகே, அந்த மாதிரியான லாங்குவேஜ் என்ன தவிர இட்ஸ் நாட் அ நேஷ்னல் லாங்குவேஜ். இவர் தமிழில் அனுப்புறதுக்கு, இப்போ தமிழ்நாட்டில் இருக்க ஒரு குரூப் 1 ஆஃபீஸர் ரிப்போர்ட்டை தமிழில் அனுப்புறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. அப்படி அனுப்பப்பட்ட ரிப்போர்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சீஃப் செக்ரட்டரிக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இட்ஸ் இம்பரேட்டிவ். அது கண்டிப்பான ஒரு விஷயம். அது தெரியாமல் இருக்கிறாங்க அப்படின்னா இஃப் யூ டு நாட் நோ த கல்ச்சர் அண்ட் லாங்குவேஜ் ஆஃப் அ லேண்ட் யூ கேனாட் ரூல் த லேண்ட். அதுதான் வந்து அடிப்படை. ஓகே, இங்கே அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடியாது. ஓகே, இதுதான் இன்னொரு விஷயம் சார். ஆக்சுவலா இப்போ அவங்க வந்து இப்போ அந்த கேடர்ல தானே சார் இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க ஆக்சுவலா தெரிஞ்சு வச்சிருப்பாங்கல்ல சார்? இல்ல என்ன ஐஏஎஸ் கேடர்ல எந்த அவங்க வந்து இப்ப தமிழ்நாடு கேடர் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப நாள் வந்து அங்கேயே வந்து பணியாற்றி இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுதான் இவரும் சொல்றாரு, தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இந்த ஆளுக்கு தெரியாதுங்கிறாரு அவரு. ஓகே, ஆனால் இது என்ன அப்படின்னா அப் டு 15 years வரைக்கும் அவங்க வந்து டெபுடேஷனில் போகலாம். ஓகே, இப்போ மிசோரம்லேயே வந்து பிளேஸ் ஆகுறாங்கன்னு வைங்களேன். ஓகே, மிசோரமில் உங்களுக்கு கேடர் அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னா 15 years வரைக்கும் டெபுடேஷனில் போகலாம். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன்ஸ் கிராக்கிங் தி எக்ஸாமினேஷன் யூபிஎஸ்சி இன் 30 and 32ல் அவர் உள்ள ட்ரைனிங் முடிச்சுட்டு போகிறாருன்னு வைங்க. ஓகே, 42, 52 52 வயசு ஆகுது, 20 வருஷம். அந்த 20 வருஷத்தில் 15 வருஷம் வரைக்கும் அவர் டெபுடேஷனில் இருந்துட்டார் அப்படின்னா 5 வருஷம் தான் அங்கே சர்வே பண்ணியிருப்பார்.
52 வயசில் அவர் சீஃப் செக்ரட்டரியாக போடுறாங்கன்னு வச்சுக்கலாம் ஃபார் இன்ஸ்டன்ஸ். 5 வருஷம் ஸ்டேட்டில் அதுவும் விட்டு விட்டு இருந்தவருக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி தெரியாத ஒரு ஆளை தான் சீஃப் செக்ரட்டரி அங்கே போடுறாங்க. இதுதான் பிரச்சனையாகுதுங்கிறாரு. ஓகே, யார்? சிஎம் ஆஃப் மிசோரம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் லாங்குவேஜ் பேரியர்ஸ் இந்த இதில் நீங்கள் வந்து எழுதலாம். ஓகே, ஹவு த இன்டெகிரிட்டி ஆஃப் தி நேஷன் இஸ் டிஸ்டர்ப்டு பை ஒரு பியூரோக்ராட்டிக்கல் எரர் ஆஃப் தி யூனியன் அப்படிங்கிறது நீங்கள் எழுதலாம். ஓகே சார், இது ட்ரைனிங்ல அந்த ஸ்டேட்டுக்கான லாங்குவேஜ் வந்து ட்ரைனிங் கொடுக்க மாட்டாங்களா சார்? சப்போஸ் ஒரு கேடர் வந்து இப்போ இவரே மிசோரம் போறாருன்னா அந்த லோக்கல் அது எல்லாமே இருக்கும். ஓகே, அது எல்லாமே இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இப்போ நீங்கள் குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 2 வரைக்கும் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு பார்டர் லாங்குவேஜோட இப்போ நம்மளோட பார்டர் லாங்குவேஜஸ் என்ன? மலையாளம், கன்னடம், தெலுங்கு, துளு. ஓகே, இந்த லாங்குவேஜஸில் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இது குரூப் 1, குரூப் 2க்கு வந்து ஆகிற ஆஃபீஸர்ஸ்க்கான ஒரு எக்ஸாமினேஷன் தனியாக நடக்கும். அவங்க கிராக் பண்ணி உள்ளே போனதுக்கு அப்புறமேட்டுக்கு டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க. ஓகே, இந்த மாதிரியான எக்ஸாமினேஷன்ஸ் எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கும். ஓகே, ஆனால் அந்த எக்ஸாமினேஷன்ஸை எப்படி கிராக் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா? டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் தானே எல்லாமே. ஓகே, ஒழுங்காக படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. சில விஷயங்கள் பண்ணலாம், பல விஷயங்கள் பண்ணலாம், இல்லை டேரெக்டாகவே மக்கப் பண்ணிட்டு போய் எழுதலாம். ஓகே, நான் மத்தியமாக வரைக்கும் கிராக் பண்ணேன். நான் போயிட்டு என்ன பண்ணுவேன், வரைஞ்சிட்டு தான் வருவேன். ஓகே, ராஷ்டிர பாஷா அப்படிங்கிறத அது வரைகிற மாதிரி தான் எனக்கு இருக்கும். ஓகே, அது எனக்கு அந்த லாங்குவேஜ் வந்து அது உள்ளே போய் படிக்கும்போது தான் அது வந்து புரியும். அது தேவைப்பட்டு அதை புரிஞ்சு அதை ரசித்து படிக்கும்போது தான் அது புரியும். அதுக்கான நீடு வரும்போது அது நம்ம தானாக கற்றுப்போம். ஓகே, எனக்கும் ஹிந்தியில் வந்து போயம்லாம் எழுதணும்னு ஆசை தான். ஓகே, ஆனால் எனக்கு ஹிந்தி நான் இன்னும் படிக்கலை. எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரல, அதுக்கான தேவை வரல. தேவை வரும்போது நானும் அதை படித்து கற்றுக்க முடியும். ஓகே, இவங்களுக்கும் அந்த தேவை வந்திருக்காது, அதனால் படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரியான ஆஃபீஸரை சீஃப் செக்ரட்டரியாக போடுறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஒரு ப்ராப்பரான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதை தான் வந்து உண்மையும் கூட. ஓகே, நெக்ஸ்ட் இது இன்டர்நேஷ்னல் நியூஸ். ஓகே, சைனா எக்ஸ்போர்ட்ஸ் வார்ஷிப் டு பாகிஸ்தான் டு பி டிப்ளாய்டு இன் இந்தியன் ஓஷன். ஓகே, திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இது படித்தோம் பார்த்தீங்களா? இந்தியன் ஓஷன் ரீஜனில் நம்மளோட சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் அவர் வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் படித்தோம் இல்லையா? அந்த டாப்பிக்கோட ஒரு ரிலவெண்ட் டாபிக் தான் இது, நெட்வொர்க்கிங். இதுதான். ஓகே, ஸோ சைனா ஆன் மண்டே டெலிவர்ட் பாகிஸ்தான்ஸ் நேவி what its official media described as the most advanced Chinese warship ever exported, which is to be deployed by Pakistan in the Indian Ocean. The delivery of the type 054A freight is the latest. இதை வந்து கண்டிப்பாக மறக்கக்கூடாது. நம்மளோடது எப்படி மறக்காமல் நம்மளோட வார்ஷிப்ஸை பற்றின ஒரு டேட்டாவை நம்ம எப்படி மறக்காமல் இருப்போமோ அந்த மாதிரி இதையும் மறக்கக்கூடாது. ஏன்னா இட்ஸ் ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். பிரேக் பிடிக்கல, மெதுவாக பார்த்து போயிட்டு வா. பிடிக்க மாட்டேங்குது. ஓகே, ஸோ இதை மறக்கக்கூடாது. ஓகே, ஸோ இன்க்ரீசிங்லி க்ளோஸ் மிலிட்ரி கோஆப்ரேஷன் எப்படி பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் இருக்குது அப்படிங்கிறத பற்றினா ஒரு டாப்பிக்கில் இதில் நம்ம எழுதலாம். ஹவு அந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவோட அந்த ஆக்கியூபைங் தி இந்தியன் ஓஷன் ரீஜன், அந்த ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பேர்ல்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டாட்டாக இந்தியன் ஓஷனை நம்மளை சோக் பண்ணுற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி அதோட ஒரு பார்ட்டு தான் இது. ஓகே, ஹவு நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரிஸோட நமக்கு இருக்க அந்த கிளாஷ், அதை பற்றின டாபிக்ஸ் எழுதும் போது இதை நம்ம எழுதலாம். ஓகே, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், இந்தியாவோட இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் ஆர் கன்சர்ன்ஸ். ஓகே, இதை பற்றிலாம் எழுதும்போது இந்த டாபிக் எழுதலாம். ஓகே, ஸோ ஹவு திஸ் இஸ் இந்த பேலன்ஸ் இன் இந்தியன் ஓஷன் ரீஜனை த்ரெட்டன் பண்ணுற மாதிரியான ஒரு இதாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இட்ஸ் எக்ஸாம்பிள். பாகிஸ்தான் இன்வைட் டு சைனா இந்த அதை டோல் தி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ரன் நியூஸ் பேப்பர் குளோபல் டைம்ஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இது இப்போ எப்படி இது வந்து சைனீஸ் கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் நியூஸ் பேப்பர் குளோபல் டைம்ஸ் அப்படிங்கிறது. On Tuesday, that commissioning of the freight in the context of the overall security paradigm of the region would strengthen Pakistan Navy's capability to respond to the maritime challenges to ensure seaworld defense, maintain peace, stability and balance of power in the Indian Ocean region. Balance of power அப்படிங்கிறத யார் சொல்கிறாங்கன்னா
ஓகே, பாகிஸ்தான் என்வாய் டு சைனா. ஓகே, அவர் சொல்கிறார் பேலன்ஸ் ஆஃப் பவர்னா அப்போ என்ன அர்த்தம்? ஓகே, என்ன அர்த்தம் அப்படின்னா இந்தியாவோட பவரை ரெடியூஸ் பண்ணுறது, அதுதான். ஸோ த நியூஸ் பேப்பர் கோடட் த சைனா ஸ்டேட் ஷிப் பில்டிங் கார்பரேஷன் விச் டிசைன் தி அண்ட் பில்ட் தி ஃப்ரைட் as saying the warship was delivered to the Pakistan Navy. ஓகே, அந்த பேர் என்ன, அஃபிஷியல் நேம் என்னென்னா பிஎன்எஸ் துக்ரில். ஸோ ரெண்டு பேர் இருக்கே அப்படின்னா இது வந்து சைனா வச்ச பேர், இது பாகிஸ்தான் வச்சுக்கிட்ட பேர். ஓகே, இட் ஹாஸ் பீன் நேம்டு பிஎன்எஸ் துக்ரில் பை பாகிஸ்தானி நேவி அண்ட் இட் இஸ் தி ஃபர்ஸ்ட் hull of 4 type. ஓகே, 4 இது இம்போர்ட் பண்ண போகிறாங்க, அதில் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, so being equipped with the state-of-the-art combat management and electronic warfare system along with the modern state defense capabilities, the type 054A-P fright can simultaneously execute a number of naval warfare missions in a highly intense multi-threat environment. Okay, ஸோ இதை அப்படியே எழுதுனீங்கன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். இந்த ஃப்ரைட்டை பற்றி எழுதும்போது இது எல்லாத்தையுமே விட்டுருங்க, இது எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த பீஸ் அண்ட் த பேலன்ஸ் ஆஃப் பவர்னு இவர் சொன்னதையும் இந்த பாயிண்ட்டையும் மட்டும் எழுதுனீங்கனாலே இட்ஸ் வெல் அண்ட் குட். அண்ட் இந்த பேர் இது எங்கே, இப்போ எப்படி நம்மளோட வார்ஷிப் பற்றி எழுதும்போது நம்மளோட எனிமியோட வார்ஷிப் பவரை எழுதும்போது அந்த கம்பேர் பண்ணி எழுதுறது நம்ம எழுதலாம். ஓகே ஓகே ஸோ இப்போ இது வந்து சைனா தாய்வான், இது இன்டர்நேஷ்னல் நியூஸ். தாய்வான் சேஸ் சைனா கேபபிள் ஆஃப் ஏர் சி பிளாக்கேட் ஆஃப் ஐலாண்ட். ஆக்சுவலி 2-3 டாபிக் மிஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ஓகே ஸோ China is capable of blockading Taiwan's major ports and airports, cut off key transport links. இது தாய்வான் வந்து அவங்களோட குமுறலில் சொல்கிறாங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா Beijing has ramped up pressure since Tsai Ing-wen became Taiwan's president in 2016 as she views the island as a sovereign nation and not a part of one China. Okay, so இப்போ இந்த சைனாவோட claim on Taiwan, okay, and the independence movement in Taiwan, இதை பற்றிலாம் நீங்கள் ஒரு தடவை பார்க்கணும். ஓகே, இதை பற்றி இந்த டீட்டெயில் நியூஸ் பார்க்கும்போது இதில் அதுக்கு ரிலவெண்ட்டான நியூஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். மற்றபடி இப்போது அந்த ஹார்பர்ஸ், ஏர்போர்ட்ஸு இதெல்லாத்தையும் இது பண்ணுறாங்க, பிளாக்கேடிங்கு, இதை பற்றி இந்த கதைலாம் வந்து தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கிட்டா போதும். ஒரு 1 லைனில் நீங்கள் ஆன்சர் எழுதும்போது சைனாவோட இன்னும் அட்ராசிட்டிஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு இதை பற்றி ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கில் நீங்கள் எழுதும்போது ஓகே ஹவு country can and had and is influencing in other country sovereignty அப்படின்னு எழுதலாம். ஓகே, இன்னொரு கண்ட்ரியோட இண்டிபெண்டன்ஸ் அண்ட் சாவர்னிட்டியில் உள்ள தலையை மூக்க நுழைக்கிறது, அவர் கிளைமே பண்ணுறது, ஒரு இடம் வந்து என்னோடது அப்படின்னு சொல்லி கிளைமே பண்ணுறது. தாய்வான் அப்படிங்கிறது இட்ஸ் அன் இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி, பட் சைனா இஸ் கிளைமிங் தட் இட்ஸ் பார்ட் ஆஃப் சைனா அப்படின்ட்டு. இதே மாதிரி டிபெட் வாஸ் இண்டிபெண்ட் ஒரு நேஷனாக தான் இருந்துகிட்டு இருந்த ஒரு இடத்த சைனா வந்து கிளைம் பண்ணி அதோட இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இது வந்து இட்ஸ் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். ஓகே, இது வந்து வாட் இஸ் திஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட், எது யார் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லேருந்து கூட கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இது இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது. ஓகே, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்ட்ரடியூஸ்டு 2 innovative and customer-centric schemes. RBI ரீட்டைல் டைரக்ட் ஸ்கீம். ஓகே, இதை அப்படியே கட் பண்ணி உங்களோட இதில் வந்து ப்ரிலிம்ஸ் இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதாவது இந்த பார்ட் மட்டும்தான் இம்பார்ட்டண்ட். ஓகே, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக பேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த பார்ட் மட்டும்தான் இம்பார்ட்டண்ட். ஓகே, இதெல்லாம் வந்து இது கைண்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான். இது யார் லான்ச் பண்ணுறா அதுங்கிற அந்த விஷயம் நமக்கு தேவையில்லை. ஸோ இது வந்து என்ன, வாட் இஸ் RBI ரீட்டைல் டைரக்ட் ஸ்கீம், நியூ அவென்யூ டு retail investment in government securities. Retail investors can easily open and maintain their government securities account online with the RBI free of cost. Okay, buying and selling of government securities by retail investors on the digital platform. Statement கேட்டாங்கன்னா வாட் இஸ் ரீட்டைல் டைரக்ட் ஸ்கீம் அப்படின்னு கேட்டாங்கன்னா RBI ரீட்டைல் டைரக்ட் ஸ்கீம் கேட்டாங்க, ரீட்டைல் டைரக்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இந்த 3 ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும். ஓகே, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்டகிரேட்டட் ஒம்புட்ஸ்மேன் ஸ்கீம். இப்போ ஒம்புட்ஸ்மேன்னா யார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, 1 nation 1 ombudsman with 1 portal 1 email and 1 address.
single reference point for customers to fill complaint, submit documents, track status, and provide feedback. Integrated scheme for customer complaints against RBI regulated entities. Toll-free number for assisting in filling complaints and obtaining information on grievance redressal and multilingual support. Okay. ஸோ இது என்ன இப்போ ஒம்புட்ஸ்மன்னா யார் அப்படின்னா, ஒம்புட்ஸ்மன் அப்படிங்கிறவர் இப்போ நீங்கள் ஒரு பேங்கிங் ஒம்புட்ஸ்மன் இருப்பாங்க, இல்லை ஒரு ஏதாச்சும் வேறு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அதோட டெலிகம்யூனிகேஷன் ஒம்புட்ஸ்மன், ஓகே, ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதுக்கும் இந்த மாதிரியான ஒம்புட்ஸ்மன் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, இப்போ ஆர்பிஐன்னு இருக்குன்னு வைங்களேன், ஆர்பிஐயோட ஒம்புட்ஸ்மன் அப்படிங்கிறவர் இப்போ ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணுற எதெல்லாம் ரெகுலேட் பண்ணுதோ, ஓகே, இப்போ பேங்க்ஸு, சின்ன ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த மாதிரியான ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணுற எல்லாத்துலேயும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு தப்பு நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது, இஃப் யூஆர் அ கஸ்டமர், ஓகே, டைரக்ட் கஸ்டமர், அண்ட் யூ ஃபீல் தட் தே ஆர் மிஸ்லீடிங் ஆர் தெர் இஸ் சம்திங் கோயிங் ராங் தேர் அப்படின்னா டேரெக்டாக ஒம்புட்ஸ்மனுக்கு நீங்கள் லெட்டர் எழுதுனா, இவங்க யார் அப்படின்னா, இப்போ ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர், ஒரு பேங்க்கில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் தப்பு பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வர வேண்டிய இப்போ உங்களுக்கு கிளைம் ஆக வேண்டிய ஒரு அமௌண்ட்டை அவர் கொடுக்காம இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்காருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு மேலே மேனேஜர் இருப்பார், மேனேஜருக்கு மேலே ரீஜனல் மேனேஜர், தென் ஜென்ரல் மேனேஜர் அப்படின்னு சொல்லி போயிட்டுருப்பாங்க. ஓகே, இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இந்த ஜென்ரல் மேனேஜர் நீங்கள் ரீச் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு வயசாகிடும். ஓகே, இதுக்கு தான் வந்து ஒம்புட்ஸ்மன் அப்படிங்கிற ஒரு இது வச்சுருக்காங்க. ஓகே, நீங்கள் இந்த ஒம்புட்ஸ்மன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி 100 ஜென்ரல் மேனேஜரை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஆள், ஓகே, கொஸ்டின் பண்ணுற ஒரு ஆள். நீங்கள் ஆஸ் எ கஸ்டமராக இந்த ஒம்புட்ஸ்மனுக்கு லெட்டர் எழுதுனீங்க அப்படின்னா, ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா, அவர் டைரெக்டாக கொஸ்டின் கேட்குறது இந்த ஜென்ரல் மேனேஜர் தான். ஸோ டாப் டு பாட்டம் அப்ரோச். ஓகே, ஸோ அந்த இதில் அசிஸ்டன்ட் மேனேஜர் உங்களுக்கு வித்தின் நோ டைம் வேஸ்ட் உங்களோட அமௌண்ட் வந்து வில் பி கெட் செட்டில்டு. இந்த மாதிரினா இதுக்கு வச்சுருக்கிறது தான் இந்த ஒம்புட்ஸ்மன் அப்படிங்கிறவங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னா, ஒரே ஒம்புட்ஸ்மன் வித் 1 போர்ட்டல், 1 இமெயில் அட்ரஸ் அண்ட் 1 இமெயில் அண்ட் 1 அட்ரஸ். ஒரே இடத்துல நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா போதும், அந்த கம்ப்ளைண்ட் வில் பி டேக்கன் கேர் ஆஃப் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமோட. இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் பற்றின அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது ஜஸ்ட் கீப் அதை கட் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 1 minute. That's all for what